கோடி வச்சிருக்கேன்னு சொல்கிற, இப்படி வச்சிருக்கப்பா நான் பார்த்துக்கிறேன். 2000 கோடி 5000 கோடி வச்சிருக்கிற வசூல் சினிமாவினால் சம்பாதித்த விஜய் அவர்கள் ஒரு பைசா தொடமாட்டேன், தொட்டவனை விடமாட்டேன், லஞ்சம் வாங்கின எவனதாலும் விடமாட்டேங்கிற உத்தமர் மகாத்மா காந்தி புத்தருங்கிற விஜய் ஊராம் வீட்டு பணத்தில் எடுத்து இன்றைக்கி எதுக்கு நீ கார் கொடுக்குற? கார் எத்தனை பேர் இல்லைன்னு தேர்தல் நிற்கும் போது நாங்கள் எழுதி கொடுத்துட்றோம். என் மனைவிக்கு இத்தனை வீடு, இத்தனை காரு, என் மகனுக்கு இத்தனை காரு, உங்களுக்கு ஒவ்வொரு எம்எல்ஏயும் கொடுக்கணும். அந்த கணக்கு இப்போ அரசாங்கத்தில் இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா இல்லாதவங்க ஒரு 10 பேர்னா ரகசியமாக கூப்பிட்டு, எப்போ நான் ராத்திரி பகலாக சம்பாரித்த சினிமாலேருந்து வந்த பணம் நீ போய் கார் வாங்கிட்டு கொடுத்துட்டு போக வேண்டியதானே? அது கொடுக்குற அன்றைக்கி ஒரு விளம்பரம் எடுத்து ஃபோட்டோ போட்டுக்க, பரவாயில்ல விஜய் அவங்க கட்சி ஏழைகளுக்கெல்லாம் கார் வாங்கி கொடுத்தா நம்ம பாராட்டுவோம். நீ உனக்கு எம்எல்ஏக்கள் ஓடி போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அரசாங்க பணத்தை எடுத்து கொடுக்கறதுல நீங்கள் நேர்மையான ஒரு முதலமைச்சர் இல்லை என்பதை மக்களுக்கு நிரூபித்து விட்டீர்கள். மக்கள்லாம் உங்களோட என்ன எதிர்பார்த்தாங்க? மூளைக்கு மூளை, மேடைக்கு மேடை ஊழல் கட்சி திமுகவை வெளியே அனுப்பாமல் விட மாட்டேன். நம்மளாம் அல்ட்ரஸில் ரெம்பர், நம்மளை கட்சியிலே சேர்க்க மாட்டார். அண்ணா திமுக அல்ட்ரஸில் ரேனா உண்மையான அல்ட்ரஸில் ரேல எப்போ வர போகிறாங்கன்னு இனிமேல் பாருங்கள். அதனால் மக்களின் நம்பிக்கையை இன்றைக்கு 3 மாதம் 100 நாளே இழந்துக்கிட்டு இருக்காரு தம்பி விஜய் அவர்கள். 318 வாக்குறுதிகள் அவர் கொடுத்தது நேற்று நெட்டில் எடுத்து பார்த்தோம். உதயகுமார் எடுத்து வச்சிருப்பார், பரமசிவம் எடுத்து வச்சிருப்பார், வல்லாதி வல்லர்கள் 2 பேருமே. அதனால் 318 வாக்குறுதி கொடுத்துருக்காரு. அதில் அரசு இது 2500 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னது இன்னும் கொடுக்கல. 6 எரிவாயு சிலிண்டர்கள் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அவங்க வங்கி கணக்கில் பணம் வைக்கிறேன்னு சொன்னார். பொது தாய்மார்கள்லாம் வாயை பொழந்துட்டாங்க. நடிகன்னா வந்தாண்டா நடிகன், நம்ம 6 ஒரு சிலிண்டர் கொடுக்குறாரு சொல்லியிருக்காருன்னா இது வரைக்கும் அது வாய் திறக்கலை. மாநிலம் முழுவதும் உள்ள பஸ்களில் முதல்ல டவுன் பஸ் மட்டும் இல்லை, எல்லா பஸ்ஸுகளையும் நம்முடைய சகோதரிகள் இலவசமாக போகலாம் அப்படின்னு சொல்கிறோன்னே பெண்களுக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாகி போச்சு. அதை பற்றி ஒன்றுமே இல்லை. மணப்பெண், எந்த மணப்பெண்ணு கல்யாணம் ஆனாலும் 8 கிராம் தங்கம், ஒரு பட்டுப்புடவை தரப்படும் சொல்கிறாங்க. ஜிஹெச் அரசு மருத்துவமனையில் பிறக்கிற ஒவ்வொரு குழந்தைக்கும் தங்க மோதிரம் மற்ற அதுக்குள்ள பொருள்கள் பெட்டகம் அம்மா கொடுத்த மாதிரி தரப்படும் சொன்னார். அரசு பள்ளியில் 1வது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கிற பிள்ளைகளுக்கு 15,000 ரூபாய் அவருடைய தாய் தந்தையருடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் 2 தவணையாக சொல்கிறார். இதெல்லாம் உண்மையிலே அருமையான திட்டம். வறுமையில் வாடும் பெண்களுக்கு, ஆதரவற்ற பெண்களுக்கு மாதம் 3000 ரூபாய் உதவித்தொகை தரப்படும். கர்ப்பிணி பெண்களுக்கு 25,000 தரப்படும். இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருந்தால் மாதம் 4,000 ரூபாய் தரப்படும். பட்டப்படிப்பிலிருந்து PhD படிக்கிற மாணவர்களுக்கெல்லாம் 20 லட்சம் ரூபாய் சொத்து சான்றிதழ் இல்லாமல் கடன் தரப்படும். அதை விட அதிகமான இன்னொரு முக்கியமான விஷயம், தம்பி உதயகுமார் நம்ம பரமசிவம் சொன்னது மாதிரி 5 ஏக்கருக்கு குறைவாக உள்ள வாங்கிய கூட்டுறவு கடன் வாங்கிய அத்தனை விவசாயிகளுடைய கடன்கள் ரத்து செய்யப்படும். அதுக்கு மேலே வச்சிருந்தாங்கன்னா 50% ரத்து செய்யப்படும் சொல்லி 3 தினங்களுக்கு முன்னால் விவசாயிகளுக்கெல்லாம் அல்வா கொடுத்துருக்காரு நம்முடைய விஜய். அதை பற்றி விவரங்களை தம்பி சொன்னார். அரைச்ச மாவை மறுபடியும் நான் அரைக்க விரும்பலை. 2 ஏக்கர் குறைவாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் உயர்கல்வி, அந்த பிள்ளைகளுக்கு கல்வி இலவசம் சொல்கிறார். அதே போல் ஒரு மாதத்துக்கு ஒரு பில் இபி மின் கட்டணம் தரப்படுங்கிறாங்க. 200 யூனிட் இலவசம் என்று சொன்னால் மாதம் கணக்கெடுத்தால் அவங்களுக்கு பில்லே வராது. இதை தெரிஞ்சுக்கிட்டு 2 மாதத்துக்கு ஒரு தடவை தான் இப்போ கணக்கு எடுக்கிறாங்க. அதை மாத்திரேன்னு சொன்னார் தேர்தல் வாக்குறுதியில், இது வரைக்கும் மாற்றலை. அதே மாதிரி டாஸ்மாகில் பாட்டிலுக்கு 3 ரூபா வாங்குறத நிறுத்துவோம்.
இன்னைக்கு வரைக்கும் இந்த இடத்துல வாங்கிட்டு தான் இருக்காங்க. நம்முடைய குடிக்காத நண்பர்களுக்கு தெரியும், இவங்கள யாரும் குடிக்க மாட்டாங்க, இங்கே அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் டாஸ்மாகில் என்ன கொடுமைகள் நடக்கிறது. நம்முடைய லஞ்சம் இல்லாத ஆட்சி, போதை இல்லாத ஆட்சி நடைபெறும்னு சொல்கிறார் அவருடைய சொல்ல. பேப்பர் எந்த பேப்பர்னாலும் எடுத்து பாருங்க, தாயை வெட்டினா, மாமியாரை வெட்டினா, தந்தையை வெட்டினா, மகளை வெட்டினா, சின்ன பிள்ளைகளை கேவலமாக நடத்தலாம், ஊழல் இது நம்முடைய பாலின வழக்கு அவர்கள் மீது தவறாக நடந்துக்கிட்டான் அப்படி இத்தனையும் வர்றதுக்கு அடிப்படை காரணம் போதை, கஞ்சா இதெல்லாம் பிடிக்கிறேன்னு சொல்லி இப்போ 100 நாள் ஆச்சு, இது வரைக்கும் அவர் பிடிக்கல. அதே போல் இன்னைக்கு அரிசி விலை, பருப்பு விலையெல்லாம் தாறுமாறாக ஏறி போச்சு. ஆனால் நேற்றைக்கு கூட்டுறவுடைய மானிய கோரிக்கையில் சன்ன அரிசி தரப்படும் சொல்கிறார். அப்போ உதயகுமார் குறிப்பிட்ட போல் அவருக்கு அரிசி எப்படி இருக்கும், பருப்பு எப்படி இருக்கும், விளைச்சல் எப்படி இருக்கும், விவசாயம் என்ன தெரியாது. அவர் வாழ்ந்த வாழ்க்கை 35 வருடங்களாக நடிகராக சொகுசாக வாழ்ந்து விட்டார். இனிமேல் தான் அவர் சிந்திக்கணும். அவருடைய தவறு இல்லை, ஆதரவளித்து ஓட்டு போட்ட மக்கள் தவறுதான்னு தம்பி உதயகுமார் சொன்னார். அதுக்கு எப்படி விளக்கங்கள்லாம் சொன்னார் உங்களுக்கு தெரியும். சகோதரர்களே, இன்றைக்கி இருக்கிற பிரச்சனைகளில் ஒவ்வொரு சூழலிலும் நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை 100 கோடி மதிப்புள்ள ஒரு நிலத்தை 2 கோடிக்கு பத்திரப்பதிவு செய்தார்கள். பழனியிலே முருகனுக்கு பட்டை-நாமம் சாத்தி விட்டார்கள் சொல்லி எடப்பாடி ஐயா அறிவித்த ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் அருமை தம்பி பரமசிவம் அவர்கள் நானும் கலந்து கொண்ட அந்த நிகழ்ச்சி 1 மாதத்துக்கு முன்பு பழனியில் நடந்தது. ஆயிரக்கணக்கான சகோதரிகள் 9:30 மணிக்கே வந்து வெயில் என்று பார்க்கால் வெயில் என்று தங்களுடைய கண்டனத்தை தெரிவித்தோம். அதே போல் தொழிற்சங்கத்தினுடைய கூட்டங்கள் நம்முடைய மாவட்டத்தில் நடந்தது. அதற்கும் ஆயிரக்கணக்கான சகோதரர்கள் வந்தீர்கள், போனீர்கள். அதே போல சமீபத்தில் இன்னொன்று என்ன நடந்துச்சு, 3 போன ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை விவசாய கடன்கள் ரத்து செய்யப்பட வேண்டும், விவசாயிகளுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி அது ஒரு ஆர்ப்பாட்டத்தை மாண்புமிகு எடப்பாடியார் அறிவித்தார்கள். அதற்கும் ஆயிரக்கணக்கான மக்கள் வெயில் காலையில் 9:30 எல்லாம் வந்துட்டு இன்னைக்கு வந்த மாதிரியே அத்தனை நிகழ்ச்சியிலும் இந்த ஆட்சிக்கு எதிர்ப்பாக நாம் குரல் கொடுத்ததை உளவுத்துறை மூலமாக தமிழ்நாடு முழுவதும், நமக்கு மட்டும் இல்லை, 234 தொகுதியிலும் 82 மாவட்டத்தில் இது நடந்தது. வருவாய் மாவட்டத்தில் அத்தனை இப்போ எதிர்ப்புகள் போய்கொண்டிருக்கிறது. உளவுத்துறை சரியான தகவல் சொல்லியிருந்தால் அவர்கள் திருத்திவிட்டு எம்எல்ஏக்கு கார் கொடுப்பதற்கு பதில் விவசாய கடன் ரத்து 2500 மகளிருக்கு தருவோம், சிலிண்டர் 6 கொடுப்போம்னு சொல்லி அவர் நேற்று அறிவிச்சிருந்து அதுக்கு 1 லட்சம் கோடி எங்கேயாவது கடன் வாங்கிறதா பாராட்டுவோம். இவர் திமுகவுக்கு போயிடுவாங்க எம்எல்ஏ, இவர் எம்எல்ஏ போயிடுவாங்கன்னு இப்படி தவறு செய்கிறது எவ்வளவு மோசம் என்பதை நீங்கள் அறிவுறுத்தி எண்ணி பார்க்கணும். அதே போலவே தோழர்களே, இன்றைக்கு முதியோர் உதவுத்தொகை 1000 ரூபாய் இருக்கிறத 3000 ஆக்கினார். முதியோர்களுக்கெல்லாம் நடமாடும் கிளினிக் அறிவிக்கப்படும். முதியவர்களுக்கு கைத்தடி, கண்கண்ணாடி, சக்கர நாற்காலி, காது கேட்கும் கருவி, பல்செட் இது வாங்க 10,000 ரூபாய் தரேன்னு சொல்லியிருக்கார். அது மாற்றுத்திறனாளிகளுக்கு பணம் தருவேன் இருக்கார், எவ்வளோன்னு சொல்லலை. திருநங்கைகள் நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு 3000 தரப்படுனார். நெசவாளர் குடும்பத்துக்கு 30,000 மாத உதவித்தொகை தரப்படும்னார். எதுவுமே கொடுக்கல, எதுவுமே பண்ணலை. இப்படி ஒவ்வொன்றாக ஏமாற்றி விட்டு பால் உற்பத்தியாளர்களுக்கு 44 ரூபாய் 1 லிட்டருக்கு தரப்படும் என்று தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியிலே சொல்லியிருக்கார். ஆனால் நேற்றைக்கு முன்தினம் அந்த எம்எல்ஏக்களுக்கு கார் கொடுப்பதற்காக
ரூபாய் உயர்த்தி 38 ரூபாய் இருக்கிற பால் விலையை 41 ரூபாய் அறிவித்திருக்கார். தேர்தல் வாக்குறுதி 44 அறிவித்தார். தயவு செஞ்சு மக்களுக்கு இது நீங்கள் சொல்லணும். நமக்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் நீங்களாம் டெய்லி பேப்பர் படிக்கிறீங்க, டிவி படிக்கிறீங்க, இப்போ டிவி பார்ப்பீங்க, எல்லாமே தெரியும். ஏமாற்று எப்படிலாம் பண்ணுறாரு பாருங்க. பால் விலை உயர்த்தணும்னு சொன்னாக்கா தேர்தல் வாக்குறுதியில் 44 ரூபா தருவேனார். ஆனால் 3 ரூபா வச்சு 41 தான் இப்போ கொடுத்துருக்காரு. அப்படின்னு சொல்லும்போது மீத பணத்தை எப்போ கொடுக்குறாரு தெரியல. எனவே இன்னைக்கு விவசாயம் நம்முடைய மின்சார கட்டணம் அது ஒழுங்காக இல்லை, அவருடைய பில்கள் சரியில்லை என்று சொல்லி சட்டமன்றத்தில் பேசுகிறாங்க. அந்த மின்சார அமைச்சராக இருக்கிற உசிலம்பட்டி மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்தவர் ஏதோ தவறு நடந்திருக்கிறது, நாங்கள் பார்க்கிறோம், அதை செய்வோம் என்று சொல்லியிருக்கிறார். தோழர்களே, இன்றைக்கு ஒரு சரியான ஆட்சி, அதிமுக ஆட்சி என்பதை புள்ளி விவரத்தோடு அம்மாவுடைய ஆட்சி என்று சொல்லி நம்முடைய தம்பி உதயகுமார் அவர்களும் நம்முடைய தம்பி பரம் சோழனை கூறினார்கள். அதனால்தான் இன்னைக்கு 47 அதிமுக எம்எல்ஏவும் 53 கூட்டணி சேர்ந்து 53 எம்எல்ஏக்கள் நம்ம வந்திருக்கிறோம். 1,15,000 ஓட்டுகள் நம்முடைய அதிமுக கழகத்திற்கு மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். 1.15 கூட்டணி சேர்த்து 1.35, 1,35,00,000 ஓட்டுகள் நம்ம கொடுத்துருக்காங்க. நம்மை விட அதிகமாக 20% தான் திமுக ஓட்டு. விஜய்க்கு 35% வாக்களித்திருக்கிறார்கள். அவர் புள்ளிவிவர சொல்லப்படி 65% மக்கள் இன்றைக்கு ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பாக இருக்கிறார்கள். மறந்துவிடாதீங்க. இன்னைக்கு ஒரு 21 எம்எல்ஏக்கள் தனியாக பிரிந்து நம்பிக்கை தீர்மானத்தில் வாக்களித்து எல்லோரும் மந்திரியாகலாம் என்ற ஆசையிலே ஏமாற்றி அவர்களை கூட்டிகிட்டு போன சிவி சண்முகம், நம்முடைய திரு வேலுமணி அவர்கள், நம்முடைய நத்தம் திரு விஸ்வநாதன் அவர்கள் 3 பேர் மட்டும் தனி அணியாக இருப்பதாக செய்திகள் வந்துக்கிட்டு இருக்கு. நான் கேட்கிறேன், அவங்க சொல்கிறாங்க எங்களுக்கு மாவட்ட செயலாளர் மறுபடியும் கொடுங்க, நாங்கள் வந்துடுறோம், எல்லா பதவியும் எங்களுக்கு கொடுங்க, நாங்கள் பார்த்துக்கிறோன்னு சொன்னாங்க. உங்களுக்கு தெரியாது, அவர் தாய் தந்தைக்கிட்ட சரியாக பிள்ளை வளரலைன்னா வீட்டை விட்டு அடித்து வரம்பால் அடித்து அனுப்பிய எத்தனை பிள்ளைகள் வெளியே கிடக்கிறாங்க. தாய்க்கு தந்தை கிடங்காத பிள்ளைகள் கேடியாக ஜெயிலுக்குள்ளே எவ்வளோ பேர் இருக்காங்க. ஒரு கட்சி என்று சொன்னால் அந்த தலைவனுக்கு கட்டுப்படுகிறவன் தான் கட்சியில் இருக்க முடியும். தலைவன் சொல்வதை கேட்பவன் தான் கட்சியில் இருக்க முடியும். இல்லை என்றால் இருக்க வேண்டாம். இதுதான் உண்மையான நடைமுறைக்கு எவனாக இருந்தாலும் செய்யணும். நம்முடைய திரு நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் ஆரம்ப காலத்திலிருந்து நம்மோடு எப்படி இருந்தார், எப்படி பதவிகள்லாம் வந்தது, கட்சி அவருக்கு எப்படி உதவி செய்தது, அமைச்சர்கள் ஆனதற்கு பிறகு இப்பொழுது வரை அதை எப்படி இருக்கிறார் என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும். அதே மாதிரி சிவி சண்முகமும் அதே போல்தான், வேலுமணியும் அதே போல்தான். மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் தன்னுடைய தொடையில் ஏறிய பிள்ளைகளை வைக்கிற மாதிரி உட்கார வைக்கலையே தவிர அத்தனை பேருக்கும் அவ்வளோ வசதி செய்து கொடுத்தார். அருமை தம்பி உதயகுமார் அவர்களுக்கு பன்னீர்செல்வம் இருந்த துணைத் தலைவர் பதவியை அவருக்கு கொடுத்து அழகு பார்த்தார். இளைஞர், சுறுசுறுப்பானவர், எல்லா பணிகளையும் அழகாக செய்யக்கூடியவர் என்று சொல்லி அவருக்கு அந்த பதவியை கொடுத்தார். எங்களிடம் கலந்து ஆலோசித்தார். சிறப்பான வேலைங்க உதயகுமார் முதல்ல கொடுங்க, நல்ல சுறுசுறுப்பாக செய்வார், அதை நிரூபித்தார் சட்டசபையில். இதை இவன் செய்வான் என்றாய்ந்து அதனை அவன் கைவிடல் என்று சொல்லி திருக்குறள் சொல்கிறாங்க. அதே போல ஒவ்வொருவருக்கும் ஒரு பதவியை கொடுத்து அழகு பார்த்த நம்முடைய அம்மா தெய்வம் ஜெயலலிதா அம்மா போல, எம்ஜிஆரை போல அதே வழியில் எடப்பாடியார் அழகு பார்த்தார்கள். அழகு பார்த்து பதவி கொடுத்து மந்திரி பதவி கொடுத்ததிலே அவருக்கு தெரியாமல் கொள்ளையடித்த பணத்தை வைத்துக்கொண்டு சிவி சண்முகம், வேலுமணி போன்றவர்கள், மரியாதைக்குரிய திரு நத்தம் விஸ்வநாதன் போன்றவர்கள் ஆடுகிறார் என்று சொன்னால் அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். அதற்குரிய பலனை விரைவிலே அவர்கள் அணிவிப்பார்கள்.
தாய்க்கு தந்தைக்கு துரோகம் செய்தவர்கள் யார் நல்லபடியாக வாழ்ந்தது கிடையாது. மனைவி பேச்சை கேட்டுக்கிட்டு தாயை கொள்றவன், மனைவி பேச்சை கேட்டுக்கிட்டு தந்தையை கொள்றவெல்லாம் எவ்வளவு வாழ்ந்ததா சரித்திரமே இல்லை. அவர்களுக்கு நாங்கள் எத்தனை அவர் கேட்டுக்க என்னங்க இப்படி உங்கள் பேச்சை கேட்கலையே வைக்கலைன்னா சான்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேங்க, பார்க்குறேன், நான் முடிவு என்ன செய்யணும் அப்புறம் பாருங்கன்னாரு. 8ஆம் தேதி சட்டசபை முடிகிறது. முடிந்ததற்கு பிறகு இவருடைய மூவர் நிலை என்ன என்பது உங்களுக்கு தெரியும். நம்மை பொறுத்தவரை நான் மாவட்ட செயலாளர் சரி, உதயகுமார் தான் சரி, பரமசிவம் இருந்தாலும் கட்சியில் இருக்கிற நீங்கள் அப்படியே தான் இருக்கிறீங்க. உங்களுக்கு யாரும் பெரிது, கட்சி தான் பெரிது. கட்சி யாரை சொல்லுகிறதோ அவரோடு நம்ம இருப்போம். எவன் போனா வந்தான நான் என் பஸ்ஸில் நான் பாட்டுக்கு இருப்பேன். ரெட்டலை எங்கே இருக்கோ, கட்சி எங்கே இருக்கோ, ஆட்சி எங்கே இருக்கோ அங்கே தான் இருப்போம். அதில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்க ஒருத்தர் திண்டுக்கல் சீனிவாசன் போகிறாரு, நான் போவேன்னு யாரும் வந்ததில்லை. அதே போலவே ஒவ்வொருத்தரும் உதயகுமார் போனார், பரமசிவம் போனார்னா போய்கிட்டே இருக்க வேண்டியதாக நாகப்பட்டினம் ரோட்டில் பிச்சை எடுத்துக்கிட்டு. ஆனால் இங்கே வருகிறவர்களை நீங்கள் போகாதீங்க, அவர் கூப்பிட்டாலும் போகக்கூடாதுன்னு சொல்லி திரு நத்தம் விஸ்வநாதன் சொன்னதாக அந்த பகுதியிலிருந்து அன்றைக்கி யாரும் வரல. அவங்க யாரும் அந்த அவர் போட்ட ஒட்டி 2-3 பேர் மீதி அவருக்கு நாங்கள் நியமித்திருக்க அத்தனை பேர் இங்கே வந்துட்டாங்க, எல்லாருமே வந்துட்டாங்க. பிரமாதமாக இருந்தா எல்லா சிங்கங்கள், நத்தத்தின் உண்மையான சிங்கங்கள்லாம் வந்தாச்சு. சீப்பை ஒழிச்சிக்கிட்டா கல்யாணத்தை நிறுத்திடலான்னு பார்க்குறாங்க. மணமகனுக்கு வேண்டியது ஒரு பொண்ணு தான். அந்த பொண்ணு சீவனா சீவலை என்னன்னா அவன் தாலியாக கட்டுவான் அவன் பாட்டுக்கு. அந்த மாதிரி இது மக்கள் தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தொண்டர்களால் இருக்கிற ஒரு அதிமுகவை 3 பிரகஸ்பதிகள் ஆட்டி விடலாம், அசைத்து விடலாம் நினைத்தால் அது ஒருபோதும் இந்த அதிமுகத்தில் நடக்காது. அதிமுக எம்ஜிஆரை முதலில் பார்த்து தெய்வம் பார்த்து வணங்கி ஆரம்பித்த கட்சி. இவர் போல அனுபவம் இல்லாமல் ஊர் பணத்தெல்லாம் எடுத்து அவர் கொடுக்கல. தன்னுடைய நடிப்பின் மூலம் வந்த பணத்தை கொடுத்தா எம்ஜிஆர் எல்லாத்துக்கும் கொடுத்து எல்லோருடைய மனதில் எங்கள் வீட்டு பிள்ளை எம்ஜிஆர் பெயர் எடுத்தார். அதே போல பெண் சிங்கமாக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நம்மை நடத்தினால்தான் அந்த தெய்வத்தை நாமும் தெய்வமாக வழங்கினோம். அதே வடிவில் இன்றைக்கு எடப்பாடியார் இருப்பதனால்தான் எங்களை போன்றவர்கள் தலைவராக ஏற்றுக்கிறோமே தவிர அவர் பெரிய நிலம் வச்சிருக்காரு, சொத்துக்காரு, திறமை அப்படியெல்லாம் கிடையாது. கட்சி யார் சரியாக இருக்கோ அவங்க பின்னாலே நாங்கள் தொண்டராக இருப்போம். என்னை விட வயதில் குறைந்தவர் திரு பழனிசாமி அவர்கள். ஆனால் அரசியல் ஆண்மை மிக்கவர், எல்லோரையும் அரவணைப்பவர், எல்லாத்தையும் மகிழ்ச்சியாக. இதற்கு மேல் இறைவனுடைய அன்பை பெற்றவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இறைவன் தயவில்லை என்று சொன்னால் முதலமைச்சர் ஆகியிருக்க முடியாது. இறைவனுடைய கருணை இல்லை என்றால் பொதுச் செயலர் ஆகியிருக்க முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அருள். சேர்மனாக இருக்கிறவங்களுக்கு, பிரசிடென்டாக இருக்கிறவங்களுக்கு, பஞ்சாயத்து கவுன்சிலராக இருக்கிறவங்க, ரோட்டில் போகிற வர அத்தனை பேருக்கும் ஒரு அருள். அந்த அருள் பெற்றவங்க அவங்கவுங்க பதவியில் இருப்பாங்க. நாங்கள் எங்களுக்கு கூட அருள்படி நாங்கள் இருந்தோம். நமக்கு மேலே நல்ல அருளை பெற்ற எடப்பாடியார் நல்லவர், வல்லவர், திறமையானவர் என்பதனால் நாங்கள் இருக்கோம். தலைவரை எப்படியாவது நம்ம கட்சியை ஒழித்து விடலாம் என்று இவர்களை நம்பி அங்கே இருக்கிற விஜய் அவர்களும் அவரோடு இருக்கிற 2-3 தலைவர்கள் ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தருடைய வரலாறுகளை போல வாக்குன்னு சொல்லுவாங்க கிராமத்தில். ஒவ்வொருத்தருடைய நிலைகளை எடுத்து பார்த்தால் அங்கே இருக்கிற ஒருவர் லாட்ரி சீட்டு மூலம் வளர்ந்தவர், இன்னொருவர் அவர் கூட இருந்தான்னு சொல்கிறாங்கன்னு நமக்கு என்னன்னு தெரியாது. தோழர்கள் ரசிகர்களாக இருந்திருக்காங்க, அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருச்சு, அது அவங்க செஞ்ச புண்ணியம். ஆனால் எச்சரிக்கை மணி அவருக்கு நேற்றைக்கு முன்தினம் அடித்தாச்சு. விஜய்க்கு எப்போ அரசாங்க பணத்தை எடுத்து எம்எல்ஏக்கு காரு வாங்கி கொடுத்தாரோ அவருடைய நிலை தவறிவிட்டது. மக்கள் தீர்ப்பு அவருக்கு ரெடியாக இருக்குது. அடுத்த சான்ஸ் வரும்போது தான் வரும். அவர் சொல்கிறார், இடைத்தேர்தலில் நான் பார்த்து கொள்கிறேன், நீங்கள் எல்லாம் ராஜினாமா பண்ணுங்கன்னு சிவபெருமான் மாதிரி எல்லாத்துக்கும் சொல்கிறார். இப்படி தலைக்கணமாக பேசியவர்கள் யாரும் வாழ்ந்ததாக சரித்திரமே கிடையாது. எனவே வருகிற இடைத்தேர்தலில் தான் சரி,
அருமை தம்பிகள் சொன்னது போல் உள்ளாட்சி தேர்தலும் சரி, இந்த பதவி வருது இந்த பதவி வருது, யாருக்கு நம்ம சின்ன பிள்ளைகளையும் மிட்டாய் காமிக்கிற மாதிரி ஏமாற்றவில்லை. நீங்கள் பாட்டுக்கு இருக்கீங்க, நாங்கள் பாட்டுருக்கிறோம். ஐயா இன்னைக்கு கூட்டம் இருக்க உதயகுமார் வரார் அப்படின்னு ஒரு தபால் எழுதுகிறோம். பாரதி முருகன் ஒரு விளம்பரம் போடுறாரு, எல்லாருக்கும் தொலைபேசியில் பேசுகிறாரு. இது கட்சிக்காரர் செய்கிற வேலை. வரணும்னு அவசியம் இல்லை. வந்து கட்சி கம்பத்துக்கிற தெய்வங்களே உங்களுக்கு வணக்கம். உண்மையிலே மனதார நான் 55 வருஷமாக அந்த கட்சியில் இருக்கேன். தம்பி சொன்னார் 6 மாத குழந்தை அதிமுக 6 மாதம் ஒரு நாள் குழந்தையிலேருந்து நாங்கள் இந்த திண்டுக்கல்ல கட்சியை வளர்த்துருக்கிறோம். அதுக்கு பெருமையை எம்ஜிஆர் தேடி தந்தார். அன்றிலிருந்து இன்று வரை எங்களை போன்றவர்கள் பல பேர் இருக்கீங்க, ஆயிரக்கணக்கில். அவ்வளோ பேரும் இன்னைக்கு இப்படி இருக்கிறனால தான் அந்த கட்சி வளருது. இவ்வளோ கொடுமையிலும் நாங்கள் இவ்வளோ ஓட்டுகள் வாங்கி நீங்கள் கொடுத்தீர்கள் சொன்னால் உங்கள் பாதங்களில் எங்களுடைய நன்றிகளை வணங்குகிறோம். நாங்கள் என்றைக்கும் நன்றியோடு இருப்போம். சரியாக பணிகளை செய்வோம். இன்னொருவனை நத்தி பிழைத்து அவன் காலை கழுவி வாழ வேண்டிய அவசியம் எங்களுக்கு கடவுள் வைக்கவில்லை. எங்கள் எல்லோரையுமே உதயகுமார், பரமசிவன், என்னை போன்றவர்கள் எல்லாம் உங்களுக்கு மாவட்ட செயலர் கிடையாது, நீங்கள் போங்க, இந்த வேலையை பாருங்கள், அந்த வேலையை பாருங்கள், அப்படியே நாங்கள் வேலை பார்த்தோம். அன்றைக்கி தான் நீங்கள் சீனிவாசன் யார், பரமசிவன் யார், உதயகுமார் யார் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனால் எத்தனை சோதனைகள் எங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பேர் வந்தாங்க. மாயத்தேவரோடு நான் இருந்தேன். அவர் திடீர்னு எம்ஜிஆரை கோச்சிக்கிட்டு திமுகவுக்கு போனார். சீனிவாசன் தான் முதலாக போவார்னாங்க. நான் தான் முதலாக எதிர்த்து பேசினேன் இந்த ஊரில். அதுக்கு என் மேலே வழக்கு போட்டார். இறைவன் அவர்கள் அதிக வெற்றி பெற்று வந்தாங்க. அதே போல் ராஜா முகமது இங்கே மந்திரியாக இருக்கும்போது எங்களுக்கு கட்சியில் நாங்கள் வளர்றதுக்கு உதவியாக இருந்தார். அவர் திடீர்னு திமுகவுக்கு போயிட்டார். நாங்கள்லாம் போகணும்னு பார்த்தாங்க, நாங்கள் போகலை. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு உதவி என்பதை போல கட்சி தான் பெரிது, தலைவர் தான் பெரிது என்று நாங்கள் அன்றிலிருந்து இன்று வரை இருக்கிறோம். எங்கள் குடும்பம், எங்கள் பிள்ளைங்க, பேரன் பேத்தியெல்லாம் நல்லா இருக்கு. ஆனால் தோழர்களே, துரோகம் செய்துவிட்டு மந்திரி பதவிக்கு அல்லது பணத்துக்கு ஏதாவது போனவருடைய வாழ்க்கை இப்போ சிறப்பாக இருக்கிற மாதிரி தெரியும். ஒரு தாழ்வு வரும்போது பாருங்க, இது அம்மா எம்ஜிஆர் கடவுள் கொடுத்த தண்டனை என்று அன்னைக்கு நீங்க புரிஞ்சுக்கிங்க. ஊர் வாயில் விழக்கூடாது. 6000 பேர் உழைத்தால்தான் ஒருவன் எம்எல்ஏ வர முடியும். ரத்தத்தை சிந்தினா சார், நீங்க போய் ஒரு எம்எல்ஏ நின்று பார்த்தா தெரியும். இரவு பகலாக போனீங்கன்னா அந்த கிராமத்தில் போஸ்ட் ஒட்டிக்கிட்டு இருப்பான், கொடி கட்டிக்கிட்டு இருப்பான், சின்னங்கள் போட்டுக்கிட்டு இருப்பான். காசுலாம் ரோட்டில் கிடைக்கும், எப்போனாலும் கிடைக்கும். ஆனால் உண்மை தொண்டர்கள் பக்கத்து வீட்டுக்கார திமுக அவன் கூட பேச மாட்டான். அப்படி இருக்கிறவன் தான் இந்த கட்சியில் இருந்து பண்ணிக்கிட்டு இருக்கான். இதை வைத்து அதிமுகவை அழித்து விடலாம், ஒழித்து விடலாம்னு இப்போ வந்திருக்கிற தம்பி டிவிகே அவர்கள், தலைவர் விஜய் நினைத்தால் அது மோசமான சூழ்நிலை பகல் கனவாகிவிடும். நமக்கு ஒரு புதிய உற்சாகம் வந்திருக்கிறது. இப்படி நிகழ்ச்சிகளை போட போட பல ஆயிரங்கள் செலவு செய்து காரில் வருபவர்கள், பல ஆயிரங்கள் செலவு செய்து பஸ்ஸில் வருபவர்கள் 7 மணிக்கு எந்திரிச்சிருந்தால் தான் கொடைக்கானல்லேருந்து இங்கே 9 மணிக்கு வர முடியும், 10 மணிக்கு வர முடியும். செந்துறை துவரங்குறிச்சியிலேருந்து வர முடியும், இந்த பக்கம் நலக்கோட்டைக்காண்டு வாடிப்பட்டியிலேருந்து வர முடியும், தாராபுரத்திலிருந்து வருகிறோம் என்று சொன்னால் அந்த கட்சி உணர்வு உங்கள் குடும்பத்தை வாழ வைக்கும். ஏதோ போதகர் சொல்லி அவர் இப்படி போயிருக்கு அப்படி போயிருக்கு நாங்கள் சொல்ல உண்மையே சொல்கிறோம். நீங்கள் உங்களுக்கெல்லாம் நாங்கள் என்றைக்கும் நன்றியோடு இருப்போம். ஒரு உயர்வு வரும்போது எப்படி நாங்கள் நடந்து கொள்வோம் என்பதை கடந்த காலங்களில் நிரூபித்திருக்கிறோம். தம்பி அமைச்சராக இருந்திருக்கார், நான் இருந்திருக்கேன், தம்பி மாநில செயலாளர், எல்லாம் எங்களால் முடிஞ்ச பணிகளை செய்கிறோம். எல்லாம் வீட்டுக்கு வீடு நாங்கள் தங்க நகை வாங்கி கொடுத்தோம், அட்டிகை வாங்கி கொடுத்தோம், மோதிரம் மூக்குத்தி வாங்கி கொடுத்தோம். நான் யாரும் சொல்லலை. இருக்கிற பணிகள் நன்றியோடு நாங்கள் செயல்பட்டிருக்கிறோம். இனி அப்படி இருப்போம். எவிட மாண்புமிகு எடப்பாடியார் சோதனை கொடுக்கின்ற இந்த 3 நல்லவர்கள், அவங்க நல்லவன் தான் சொல்ல முடியும், நம்ம என்ன செய்ய முடியும்? கடவுள் பார்த்துக்கிட்டோம். நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க. அருமையான முடிவை, திடமான முடிவை, நல்ல முடிவை எடப்பாடியார் எடுப்பார்கள். அதை அவர் வழியிலே அவர் அறிவிக்கிற கூட்டங்கள், பொதுக்கூட்டங்கள், நிகழ்ச்சிகள் அத்தனையிலும் நாம் கலந்து எதிரிகளுக்கு சிம்மசுப்பனமாக இருந்து எந்த தேர்தல் வந்தாலும் இங்கே நில்லுங்கள், தகுதியானவர்கள் அத்தனை பேர் வெற்றி பெறுவதற்கு நம்முடைய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆட்சியும்
அம்மா தலைவி புரட்சித்தலைவி ஆசியும் இவர்களுடைய மொத்த உருவமான எடப்பாடியார் அவர்களும் இங்கே அதை நமக்கு அருள்வார்கள். மிக குறுகிய காலத்திலே தம்பி பாரதி முருகன் அவர்கள் தான் திறந்த செயல் மறவன் செயல் வீரன் என்பதை ஒவ்வொரு நிகழ்ச்சி நிரூபித்திருக்கிறார். இன்றைக்கு அவர் சொல்லியது போல 15 நாள் தூங்கவே இல்லை. நாங்கள் எங்களால் முடிந்த பணிகளை செய்திருக்கிறோம். அவர் ஒரு மாவட்ட செயலாளர் பேரவை என்கிற முறையிலே அத்தனை பேரிடம் பேசி அவன்பாக பழகி மிக அருமையாக உங்களை இங்கே சேர்த்திருக்கிறார்கள். அவர் சொன்னார், உதயகுமார் நாங்கள் வந்து கொட்டடித்தார்கள், கூப்பிட்டார்கள். இது எங்களுடைய அன்பை காட்டுவது. எவ்வளோதான் செய்ய முடியும். ஏன்னா அது ஒரு சிறப்பு செய்கிறது நிகழ்ச்சி. ஒரு சிறப்பு நடக்குது, கொட்டடிக்கிறாங்க, கூப்பிட்றாங்கன்னா கட்சி வளர்ந்துருச்சுன்னு அர்த்தம். நீங்கள் ஐயாட்ட போய் சொல்லுங்கள், எடப்பாடியார்ட்ட சொல்லுங்கள், திண்டுக்கல்ல கட்சி மாவட்டத்தில் பிரமாதமாக இருக்குது. திண்டுக்கல் நகரம் மட்டும் இல்லை, வத்தலக்குண்டு ஆகட்டும், நிலக்கோட்டை ஆகட்டும், ஆத்தூர் ஆகட்டும், அத்தனை இடங்களிலும் மக்கள் சாரியாக வந்திருக்கிறாங்க. உண்மையிலே மாநாட்டுக்கு இந்த மதுரையில் எப்படி கூடினமோ அப்படி கூடியிருக்கிறோம். அத்தனை நிகழ்ச்சிக்கு வாருங்கள், நம்முடைய கட்சியினுடைய அத்தனை நிகழ்ச்சி கலந்து கொள்ளுங்கள். நாம் வெற்றி பெறுவதற்கு இறைவன் துணையாக இருப்பான், நம்மை வீழ்த்த யாராலும் முடியாது சொல்லி அனைவருக்கும் மீண்டும் நன்றி சொல்லி அன்போடு விடைபெறுகிறேன். நன்றி.